உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா ஹெட்லைன்ஸை காணத் தவறாதீர்கள். உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரவை காஞ்சிபுரம் கிளையின் சார்பில் வணிகர்கள் சங்கங்களின் குறைதீர்க்கும் கூட்டமும் அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் தலைமை வகித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட வணிகர் சங்க பேரவையின் தலைவர் திரு ராமகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ், பொருளாளர் ஐயநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் ரஞ்சித்குமார் அவர்கள் வணிகர்களின் பாராட்டுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். அப்போது வணிகர்கள் காஞ்சிமா நகரில் முக்கிய வியாபார ஸ்தலமாக விளங்கக்கூடிய காந்தி சாலை ஒரு வழி பாதையாக உள்ளது. இதனால் வியாபாரம் தடைபடுகிறது. இதனை இருவழி பாதையாக மாற்றினால் மட்டுமே பட்டு நிறுவனங்கள், ஓட்டல்கள், வணிக நிறுவனங்கள் போன்றவைகள் வியாபாரம் சூடுபிடித்து வணிகர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் மேம்படும் எனவும் காஞ்சி நகரமும் பெரிதும் வளர்ச்சி அடையும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதனை உள்வாங்கிக் கொண்ட அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் அவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ தேரோட்டம் முடிந்த பிறகு உங்களுடைய கோரிக்கையை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என வியாபாரிகளுக்கு அமைச்சர் வாக்குறுதி அளித்தார். இந்த குறை தீர்க்கும் கூட்டம் மற்றும் பாராட்டு விழாவினில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வியாபார சங்கத்தினர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புறும் முனைவர் ரொட்டேரியன் PHF பெரியசாமி பரமசிவா.